வணக்கம். தினமணி மார்ச் 4ஆம் தேதிக்கு உண்டான என்னென்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து ஈரான், இஸ்ரேல், யூஎஸ்ஏ இந்த ரிட்டாலியேஷன் பிரச்சனைகள் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுலேருந்து நம்ம அவ்வளவு நியூஸு யூடியூப்பை திறந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமை திறந்தாலும் சரி, டிவியை திறந்தாலும் சரி, நம்ம மைண்டில் அவ்வளவு போட்டு அதை ஃபில் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் பிரச்சனையினால தான் இது நடந்திருக்கு. ஸோ அதை மூடுறது மாதிரி இருந்தாலும் சொன்னாலும் நமக்கு இந்த ஒரு பிரச்சனை நடந்துட்டு இதுலேருந்து நமக்கு என்னென்னலாம் வந்து கொஸ்டின்ஸ் வரும், எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே என்ன ஆப்ரேஷன் நடந்தது இது நம்ம பார்க்கணும். இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்தியா சார்பா என்ன ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க தெரியும் இல்லையா? சங்கல்ப், சத்திய பிரமாணம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். சங்கல்ப், இந்த ஆப்ரேஷன் பேரு சங்கல்ப். இதை நம்ம மெயினா நோட் பண்ணி வச்சுக்கணும். இதுல 2 கப்பல், அதாவது மீட்பு கப்பல் போனுச்சு, அது என்ன அது நம்ம எழுதி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு இது வந்து ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் சண்டை. ஓகே, இதுல நமக்கு இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ், நீர் சந்தி ஹார்மோஸ், அது என்ன, அதுல எத்தனை கிலோமீட்டர்? 33 கிலோமீட்டர். யார் இதை ஆட்சி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரான். அதையும் நம்ம பாத்துக்கணும். இதோட ஸ்டேட் தெரியணும். அப்ப கல்ஃப் ஆஃப் ஏடன்னா என்ன, கல்ஃப் ஆஃப் ஓமன்னா என்ன, அது பார்க்கணும். அதோட மட்டும் இல்லாம அந்த நாட்டுக்கு இடையில கத்தார் இருக்கு, யூஏ இருக்கு. இந்த நாட்டோட கேபிட்டல் என்ன, கரன்சி என்ன, இதுதான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்பாங்க. ஸோ இதுல இருந்து நமக்கு கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் இதுல இருந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்க மாட்டாங்க. ஓகே, ஸோ அப்படி மட்டும் பார்ப்போம். வெஸ்ட் ஏஷியா கண்ட்ரியில என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். கிட்டத்தட்ட 19 கண்ட்ரிஸ் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியம். ஸோ இப்போதைக்கு போர் சூழல் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நமக்கு ஈரானோட தலைநகரம் என்னன்னு கேட்கலாம். தெஹரான், ஈரானியன் ரியால். ஓகே, ஈராக்கு பாக்தாத், ஈராக்கி தினார். இதுல இருந்து கொஸ்டின்ஸ், ஏன்னா ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி எல்லாம் வருது இல்லைங்களா. இஸ்ரேலோடது ஜெருசேலம், இஸ்ரேல் நியூ ஷெக்கல் அந்த கரன்சி நேம். சவுதி அரேபியாவோடது ரியாத், சவுதி ரியால். ஓகே, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அபுதாபி, யுஏஇ திர்ஹாம்னு பேரு. ஸோ இதெல்லாம் நம்மள்ட்ட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கத்தார், தோஹா அதோட கேபிட்டலு, கத்தாரி ரியால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. குவைத், குவைத் சிட்டி, குவைத் தினார். இதுதான் வந்து அதிகமான ரேட் உள்ளது. கிட்டத்தட்ட 300 ரூபாய்க்கு மேல போகுது. ஓகே, பஹ்ரைன், மனாமான்னு சொல்லுவாங்க, பஹ்ரைன் தினார். ஓமன், மஸ்கட், ஓமன் ரியால். ஏமன், சனா, ஏமன் ரியால். ஸோ இதெல்லாம் ஈஸி தான். ஜோர்டான், இதுதான் டிஃபரெண்ட், ஜோர்டானியன் தினார். அம்மன் அதோட கேபிட்டலை கேட்டுருவாங்க. ஓகே, மேப் கொடுத்துட்டு கேபிட்டலை கேட்டுருவாங்க. யூபிஎஸ்சில கண்டிப்பா இது மேப் கொஸ்டின் கண்டிப்பா உண்டு. லெபனான், பைரூட்னு பேரு, லெபனீஸ் பவுண்டு. இங்கதான் வந்து ஹிஸ்புல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சிரியா, டமாஸ்கஸ், சிரியன் பவுண்டு. ஓகே, சோ டர்க்கி, அங்காரா, டர்கிஷ் லீரா. இப்போ துருக்கியை சுத்தி எந்த நாடு லேண்ட்லாக்டு ஏரியா இருக்கு, எந்த நாடு வந்து அங்க கடல் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்கலாம். இதோட இப்ப ஈரானுக்கு சுத்தி எந்தெந்த நாடு இருக்குன்னு கேட்கலாம். அப்புறம் ஈராக்கை பத்தி கேட்கலாம். மெயினா வந்து யுஏஇ கேட்பாங்க. ஓகே, சவுதி அரேபியா பத்தி கேட்பாங்க, எந்தெந்த நாடுலாம் பக்கத்துல இருக்கு. இது கேபிட்டல், இது கரன்சி. இதை நோட் பண்ணி வச்சுக்கங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதான் முக்கியம். அதுக்கப்புறம் இப்போ இந்த ஈரான் இஸ்ரேல் வார் நடக்குது இல்லையா. இந்த ஈரான் இஸ்ரேல் வார்ல நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஸோ அவங்க எத்தனை குண்டு போட்டாங்க, என்ன ஏது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதுல என்னென்னலாம் நமக்கு பிரச்சனைகள் வருது, எதுல இருந்து பிரச்சனைகள் ஆரம்பிச்சது அது தெரியணும். 1979 இஸ்லாமிக் ரெவல்யூஷன் நடந்த பிறகு குடியரசு நாடா ஆணுச்சு. அப்பையிலிருந்து இந்த பிரச்சனைகள் வந்தது. மெயினா இந்த பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, நியூக்ளியர் பாம் தயாரிக்க கூடாது, தயாரிச்சிட்டா எங்க நாடு வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு யாரு வந்து பயந்தாங்க அப்படின்னா இஸ்ரேல். இஸ்ரேலோட ஃப்ரெண்டு யூஎஸ்ஏ. அது மட்டும் இல்லாம ஈரான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க உற்பத்தி பண்ற கச்சா எண்ணெய ஒண்ணு கோல்டுல நாங்க வெளியில சேல் பண்ணுவோம், அப்படி இல்லை அப்படின்னா சைனாவோட காசான யுவான் அதுல நாங்க சேல் பண்ணுவோம். எதனால அப்படின்னா கோல்டோட விட மதிப்பு டாலருக்கு வந்து நிகரா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் யூஎஸ்ஏ என்ன பண்றாங்க, இப்ப ரீசெண்டா வந்து வெனிசுலாவை கைப்பற்றினாங்க. அதுக்கு முன்னாடி இந்த கிரீன்லாந்து அதுல ஒரு எர்த் பார்ட்டிகல்ஸ் இருக்கு, அரிய வகை மினரல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அவங்க கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சைனா நிறைய வந்து ரேர் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அவங்க நிறைய வச்சிருக்காங்க, மினரல்ஸ் எல்லாம் வந்து. ஏன்னா செமி கண்டக்டர் யூஸ் பண்ணலாம், அந்த மினரல்ஸ் ரொம்ப யூஸ்.
அதுல டாமினேட் பண்ணுன்னு சொல்லிட்டு அதுல பிரச்சனை பண்ணாங்க. ஸோ இதுக்காக டென்மார்க், யூரோப் எல்லாம் பகச்சுக்கிட்டாங்க, நேட்டோல இருந்து வெளில வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த யூஎன்ஏ எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அமைதி குழுன்னு சொல்லிட்டு தனியாவே ட்ரம்ப் அவர்கள் ஆரம்பிச்சாங்க. அதோட மட்டும் இல்லாம அதுல கிட்டத்தட்ட 20 கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாம் வேற அதுல சேர்ந்துக்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரீசன், ஒவ்வொரு நாட்டையும் எதுக்கு யூஎஸ் வந்து டாமினேட் பண்ணுதுங்கிறதுக்கு ரீசன் இதுதான். ஸோ ஏன் வந்து யூஎஸ் மிலிட்டரி பேசஸ் ஒரு இடத்துல கல்ஃப் கண்ட்ரில இருக்கு, அதை ஏன் அழிக்கணும்னு பாக்குறாங்க அப்படின்னா, ஏன்னா அவங்க ஆதரவு கொடுக்கறதுனால ஈரானியன் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. ஏன்னா மதகுரு தலைவரே வந்து அவங்க கொலை பண்ணதுனால, ஸோ அந்த கொலை பண்ணதுனால ஏற்பட்ட அந்த ரெவல்யூஷனரி குரூப்போட ஒரு கோபம் தான் இப்போதைக்கு நடக்கிற இந்த வார்ஸ். ஓகே, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த கோல்ட் வார் பொசிஷன்லயும் நடந்திருக்கு. இதுல இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன பிரச்சனை நடக்கும்? ஸோ இதுல பாருங்க, இந்த கிரே ஜோன் ப்ராக்சி வார்ஃபேர்லாம் எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹமாஸ், ஹெசபுல்லா, ஹவுதீஸ் இவங்கெல்லாம் என்னன்னு ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் ஈரானுக்கு சார்பா லெபனான்ல இருந்துட்டு இஸ்ரேல தாக்குறாங்க. ஸோ இதையும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, லெபனான், சிரியா, ஈராக் அண்ட் ஏமன் போன்ற இடத்துல தான் இவங்க இருக்காங்க. ஓகே, யாரு? ஹமாஸ், ஹெசபுல்லா அண்ட் ஹவுதீஸ் இருக்காங்க. இதுல நம்ம இப்ப இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறதுங்கிறது இதுதான். எனர்ஜி இன்ஃபிளேஷன். என்ன எனர்ஜி இன்ஃபிளேஷன் அப்படின்னு பார்க்கணும். நம்ம 88% கச்சா எண்ணெய், அது மட்டும் இல்லாம திரவ வாயில இருக்கிற இந்த கேசஸ் அதையும் வந்து நம்ம இம்போர்ட் தான் பண்றோம். இதுல இந்தியா இம்போர்ட்ஸ் 85% ஆஃப் க்ரூடு எங்கேருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, வார் சர்சார்ஜ் நடக்குது. ஓகே, இதுல மூலயமா ரைசிங் ஆயில் பிரைஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம அதிகமா வந்து இம்போர்ட் பண்றது கத்தார்ல இருந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால இது அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் இருக்கு இல்லைங்களா, வெறும் 33 கிலோமீட்டர் தான். அதுதான் வந்து 70% ஆஃப் அங்க ஆயில் வந்து வெளியில வர்றது, க்ரூட் ஆயில் வெளில வர்றது. அதை அவங்க பேன் பண்ணிட்டாங்க. எந்த கப்பல் வந்தாலும் நாங்க பாம்பு போட்டு தகர்த்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அவங்க இப்போ எதை நம்பி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, செங்கடல், ரெட் சீயை நம்பி இருக்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் டயஸ்போரா சேஃப்டி அப்படின்னா, ஒவ்வொரு கல்ஃப் கண்ட்ரிலுமே வந்து பொழைப்புக்காக தேடி போன இந்தியர்கள், படிச்சுட்டு வேலைக்கு போன இந்தியர்கள் அவங்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும். ஓகே, அதனாலதான் இது அவங்க சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம். இது இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூல வர்ற பிரச்சனைகளை தான் நான் இப்ப சொல்றேன். 8 இருந்து 9 மில்லியன் இந்தியன்ஸ் கல்ஃப் கண்ட்ரில இருக்காங்க. யுஏஇ, அதுக்கப்புறம் சவுதி அரேபியா, அதுக்கப்புறம் குவைத்து, ஏமன், அப்புறம் ஓமான் போன்ற எல்லா இடத்துலையுமே வந்து இந்தியர்கள் இருக்கிறதுனால அவங்களோட சேஃப்டியை பார்க்கணும். அந்த ஒரு பிரச்சனையும் இருக்கு. இதுக்காக நம்ம மீட்புக்காக அழைச்சிட்டு போனதுதான் என்னது, 2 கப்பல், அதுக்கு பேரு ஆபரேஷன் சங்கல்ப்னு சொன்னாங்க. இதுதான் மெயினா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் ட்ரேடு டிஸ்ரப்ஷன். அது என்ன ட்ரேடு டிஸ்ரப்ஷன் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எசென்சியல் ஃபெர்டிலைசர்ஸ் எதுவுமே நம்மளால வந்து அக்சஸ் பண்ண முடியாது. இம்போர்ட் ஆஃப் எசென்சியல் ஃபெர்டிலைசர் இது வந்து எதுவுமே நடக்காது. இதனால விவசாயிகள் பாதிக்கப்படும். ஓகே, நமக்கு மானியத்துல கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா, அக்ரிகல்ச்சர் குட்ஸ் எதுவுமே பண்ண முடியாது. இப்ப அரிசி நம்ம அவங்களுக்கு ஏற்றுமதி பண்ண முடியாம இருக்கு. ஸோ கல்ஃப் கண்ட்ரில என்ன விளையுது அப்படின்னா, க்ரூட் ஆயில் வருது, டேட்ஸ் வருது, நட்ஸ் வருது. மற்றபடி அவங்க எது வேணாலும் சாப்பிடணும் அப்படின்னா, நம்ம இந்தியா போன்ற பெனின்சுலர் நாட்டுல இருந்து போற அரிசி, பாஸ்மதி ரைஸ், அப்புறம் கோதுமை, அப்புறம் காய்கறிகள், டெய்லி யூசேஜுக்கு தேவையான எல்லா பொருட்களும் நம்மளதான் வந்து அவங்க இம்போர்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, அதுல இப்போ இந்த பிரச்சனையினால எதுவுமே வந்து நம்ம கொடுக்க முடியல. ஏன்னா மார்க்கெட்லயும் சரி கிராஷ் ஆயிடுச்சு. ஸோ வேர்ல்டுல ஜியோ பாலிட்டிக்கல் படி ரொம்ப ஸ்திரத்தன்மை இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுனால நமக்கு பணம் வர்றதும் பாதிக்கப்படுது. ஸோ இதுவும் பாதிப்பு தான். இப்போ இதை ஸ்ட்ராட்டஜிக்கா பாத்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னா, சபஹர் போர்ட் ஈரானுக்கு நம்ம இருந்தோம். சென்ட்ரல் ஏஷியா அக்சஸ், இது யாருன்னா அதானியோட பார்வையில அதுவும் நம்ம அக்சஸ் பண்ண முடியாது. அப்புறம் இந்தியா, இஸ்ரேல், யுஏஇ, யுஎஸ்ஏ குரூப்பிங் I2U2 இதுலயும் வந்து வெளியில வர்ற பிரச்சனைகள் இருக்கு. அப்புறம் ஐமெக்னு சொல்லுவாங்க, இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் காரிடார், இதுலயும் வந்து நமக்கு அக்சஸ் பண்ண முடியாத பிரச்சனைகள் வருது. கல்ஃப் பார்ட்னர்ஷிப், யுஏஇ, அரேபியா அண்ட் இஸ்ரேல் ரிலேஷனோட நமக்கு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பாக்குறாங்க. அதுக்கப்புறம் ரீஜியன் ஆஃப் வெஸ்ட் ஏஷியா என்னென்னலாம் இருக்கு, 19 நாடு இருக்கு. இப்பதான் பார்த்தோம், அர்மேனியா, அஜர்பைஜான், பக்ரைன், சிப்ரஸ், ஜார்ஜியா, ஈராக், இஸ்ரேலு, ஜோர்டான், குவைத்து, லெபனானு, ஈரான், ஓமன், ஸோ பாலஸ்தீன், கத்தாரு, சவுதி அரேபியா, சிரியா, துருக்கி, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அண்ட் ஏமன் சொல்லிட்டு 19 நாடுகள் வெஸ்ட் ஏஷியாவா நம்ம கன்சிடர் பண்றோம். ஸோ இந்த நாட்டுல இருந்து நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும், லேண்ட் லாக்கட் ஏரியா எதெல்லாம் பார்டர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூபிஎஸ்சில கேட்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பக்கத்துல ஓமன் இருக்கு, கல்ஃப் ஆஃப் ஏடன் இருக்கு, ரெட் சி இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அதுல
ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அதோட யூசேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கூட பார்க்கணும். அதுக்கப்புறம் கேபிட்டல் என்ன, கரன்சி என்ன, இதையும் பார்க்கணும். ஸோ நமக்கு வர்றது ரொம்ப பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு வர்ற பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா, எனர்ஜி ரிசோர்ஸ் வராது, அது பிரச்சனை. ஆயில் கேஸ் ரிசர்வு, அப்புறம் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ், அப்புறம் பேபல் மண்டேட் அண்ட் சுயஸ் கேனால், இதுல வர்ற பிரச்சனைகள். இதையும் நம்ம செக் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் சோக் பாயிண்ட். ஒரு சோக் பாயிண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இது. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ், பேபல் மண்டேப் அப்படின்னு சுயஸ் கேனால், இதெல்லாம் எங்க இருக்குன்னு பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ரிலீஜியஸ் சிக்னிஃபிகன்ஸா நமக்கு என்ன பிரச்சனைகள் வரும். நம்ம நாட்டிலேயே வந்து ஜம்மு காஷ்மீர்ல பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, ஏன்னா முஸ்லீம்ஸ் நிறைய இருக்காங்க. நம்மளும் வந்து அனைத்து ரீஜியனும் நம்ம கொண்டிருக்கோம். ஸோ இதுல இங்க இருக்கிற முஸ்லீம்ஸ் அதனால பிரச்சனைகள் பண்ணலாம். அதான் இது ஜெருசலேம், மெக்கா அண்ட் மெதினா. அப்புறம் ஜியோ ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன் லிங்கிங்னா ஏசியா, ஆப்பிரிக்கா அண்ட் யூரோப்போட கனெக்டடா இருக்கு, லேண்ட் லாக்கடா இருக்கு. இப்போ மேஜர் எக்ஸ்டர்னல் பவர் இன்வால்வ்மெண்ட் யாருன்னா யூஎஸ், ரஷ்யா, சைனா. இப்போ ஈரானுக்கு வந்து ஆதரவு நம்ம கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் வந்து ஆதரவு கொடுத்தோம்னா யூஎஸ் கோச்சிக்கும், ஆதரவு கொடுக்கல ரஷ்யா, சைனானா நமக்கு பிரச்சனை. ஸோ இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக்கலா நமக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இது இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கணும். ஓகே. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் சமூக பாதுகாப்பு திட்டம் இது வரைக்கும் எவ்வளவு செலவு பண்ணியிருக்கேன்னு சொல்றாங்க. எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக அரசு சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்காக முதியோர் ஓய்வு திட்டம், மாற்றுத்திறனாளிகளுக்கு, அப்புறம் வந்து குழந்தைகளுக்கு காலை உணவு, மதிய உணவு திட்டம், அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஜெண்டர் மூன்றாம் பாலினத்தவர்களுக்கு உதவிகள் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட மாதம் அவங்களுக்கு 2000 சொல்லிட்டு 37.79 லட்சம் பேர் வங்கி கணக்குல மாதம் 2000 போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இவங்களோட ஆட்சியில ஏகப்பட்ட பொது சமூகத்துக்காக நிறைய செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இது. ஸோ இதுல நமக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் நியூஸ் என்ன அப்படின்னா, ராஞ்சி ட்ரோஃபி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 90 வருஷத்துக்கு மேலே நடந்துகிட்டு இருக்கு. இந்த ராஞ்சி ட்ரோஃபில இது வரைக்கும் 63 தடவை ராஞ்சி ட்ரோஃபி விளாண்ட ஜம்மு அண்ட் காஷ்மீர் இப்போதான் முதல்ல அவங்க கப் அடிச்சிருக்கிறாங்க, சாம்பியன்ஷிப் ஆயிருக்கிறாங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா அப்படி இதுல ரொம்ப டாமினேட் பண்றது 8 தடவை சாம்பியன்ஷிப் பட்டவங்கன்னா கர்நாடகா எதிர்த்து அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இதுல யார் வந்து மகாராஷ்டிரா, அதாவது மும்பை, குஜராத், அதுக்கப்புறம் கர்நாடகா, பெங்களூரு போன்ற, ஹைதராபாத் போன்ற பெரிய நகரங்கள் தான் வந்து இது வரைக்கும் ராஞ்சி ட்ரோஃபில கப் அடிச்சிருக்கிறாங்க. ஸ்டேட் வந்து கப் அடிச்சிருக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, வரலாற்றுல இது என்ன அப்படின்னா, இதுல மொத்தம் நமக்கு ராஞ்சி ட்ரோஃபி ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ 38 அணிகள் பங்கேற்று இருக்கு. ஓகே. இதுல 8 முறை சாம்பியனான கர்நாடகத்தை எதிர்த்து முதல் இன்னிங்ஸ்லேயே வந்து நம்ம ஜெயிச்சிருக்காங்க. யாருன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ இதுல காஷ்மீர் அணி 1960 ஃபர்ஸ்ட் அவங்க வந்து உள்ள வந்திருக்காங்க. இது வரைக்குமே அவங்க காலிறுதிக்கு வந்ததே வந்து ரொம்ப ஒரு 2-3 டைம் தான். 2013, 14, 2019, 20, 2024, 25 தான் 66 ஆண்டுகள்ல வந்து விளையாடிட்டே வர்றாங்க. ஓகே. இந்த ஒரு 3 வருஷம் தான் அவங்க காலிறுதிக்கே உள்ள வந்திருக்காங்க. ஸோ இதோட மட்டும் இல்லாம 22 ஆண்டுகளுக்கு பின்னர் ஜம்மு காஷ்மீர் அணி 1982 தான் முதல் வெற்றியையே கண்டிருக்கு. ஒரு என்னன்னா, ஒரு பேசிக்கா ஒரு லீக்ல ஜெயிக்கிறதே வந்து அவங்க 1982 தான் பண்ணாங்க. அப்படி இருக்கிற ஒரு டீம் இந்த வாட்டி அவங்க கப்படிச்சு ஜம்மு காஷ்மீருக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டி இருக்கிறாங்க. ஓகே. கிரிக்கெட் மூலயமா நம்ம லைஃப் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிறது தான். நமக்கு இதுல கேட்கலாம் எத்தனை ரன்னு கேட்கலாம். ஸோ இதுல மொத்தம் வந்து இதுல கேப்டன் யாரு அப்படின்னா, இது வரைக்கும் அதிகமா இந்த சாம்பியன்ஷிப் பட்டம் வாங்கினதெல்லாம் யாரு அப்படின்னா, ராஞ்சி சாம்பியன்கான தில்லி, ஹைதராபாத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், அப்புறம் வந்து கர்நாடகா, இவங்க தான் அதிகமாக வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த லிஸ்ட்ல ஜம்மு அண்ட் காஷ்மீரும் உள்ள வந்து என்டர் ஆயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இது வந்து எக்கனாமிக்ஸ் நியூஸ். இது நமக்கு தேவைதான். ஏன்னா வந்து வேலைவாய்ப்பு ரொம்ப முக்கியம். இன்ஃப்ளேஷன் அதிகமாயிட்டு இருக்கு. இன்ஃப்ளேஷன் நம்ம குறைக்கணும் அப்படின்னா பணம் ஒரு அதிகப்படுத்தணும். இன்ஃப்ளேஷன் அதாவது பண மதிப்பு, வேலைக்கு போனாதான் வந்து நம்மளோட பாவர்ட்டியை குறைக்க முடியும். ஓகேவா. எரடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டி இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படிங்கிறப்போ நம்மள்ட்ட மக்கள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த இதில் 12% அதிகரிக்க வேலை வாய்ப்புகள். எந்த ஜாப்லன்னா ஒயிட் கலர் ஜாப்னு சொல்லுவாங்க. ஆஃபீஸ் கோயர்ஸ், அதாவது சாஃப்ட்வேரில் வேலை பார்க்குறவங்க, பிபிஓவில் வேலை பார்க்குறவங்க, பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க, அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ், இதிலெல்லாம் போகிறவங்க எல்லாருமே ஒயிட் ஜாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் இந்தியாவில் அலுவலக பணி சார்ந்த ஒயிட் கலர் வேலைவாய்ப்பு சந்தை 12% அதிகமாக இருக்குது. இப்போ ஐடியில் ஏஐ வந்ததுனால, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த பிறகு ஐடி ஃபீல்டில் அதிகமான வேலைவாய்ப்புகள் இப்போ உருவாக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வருஷம் 2024 மட்டுமே 12% வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னா, செயற்கை நுண்ணறிவு, அப்புறம் தொழில்நுட்ப ஐடி முன்னேற்றம், இது காரணத்தினால வேலைவாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ பிபிஓ 22%, ரியல் எஸ்டேட் 19%,
சுற்றுலா 15%, அப்புறம் சில்லறை வர்த்தகம் ரீட்டைல் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ ஃப்ரான்ச்சைஸ்லாம் ஓப்பன் பண்ணி அதில் 14%, மொத்தம் வந்து 20 லட்சத்துக்கு மேல் சம்பளம் கொண்ட உயர்நிலை பதவிக்கான அந்த 23% அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ பிற துறைகள் பங்களிப்போட ஐடி துறை ரொம்ப அதிகமான வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு ஏஐ காரணங்களாக. ஸோ இதில் ஏஐ துறை முதலீடு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40% அந்நிய செலாவணி மூலயமா ஃபாரின்லேருந்து நமக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இந்த ஸ்டார்ட் அப் மூலயமா. ஸோ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு முக்கியம். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஈரான் இஸ்ரேல் நடந்த என்ன பிரச்சனை, அங்கே வெஸ்ட் ஏஷியாவில் என்னென்ன கேபிட்டல் இருக்குது, அதோட கரன்சி என்ன, மொத்தம் 19 நாடு என்ன இருக்கும், இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம். நோட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஏதாவது அதில் ஒரு டவுட் இருக்குது, ஏதாவது ஒரு ஃப்ளாஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி டெய்லியும் எங்களோட தினமணி நியூஸ் பேப்பர், அதுவும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும். எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.